சவுண்டு கேட்குதுங்களா? கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா பொரிஞ்சு நல்லா மலர்ந்து வந்துருக்குது. ஈஸியாக செய்கிற ஒரு மெத்தடு தான் இது. வணக்கம், இது பவானி அம்மா சமையல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜவ்வரிசி வத்தல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இது வந்து மாவு ஜவ்வரிசி. இந்த வத்தலுக்கு மாவு ஜவ்வரிசி தான் பயன்படுத்தணும். இந்த ஜவ்வரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிக்கணும். ஜவ்வரிசியை 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜவ்வரிசி எதில் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் பொறுத்து பார்த்தோமா, நல்லா ஜவ்வரிசி வந்து நம்ம ஊற்றின தண்ணி நல்லா இழுத்து நல்லா ஊறி இருக்கும். நல்லா மாவு மாதிரி இருக்குது பாருங்க, நல்லா ஊறி இருக்குது. அடுத்து நம்ம ஜவ்வரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் தண்ணி அளந்துக்கலாம். 1 2 3 4 5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். 1க்கு 6 தேவைப்படும். 5 கப் தண்ணி, 1 கப் தண்ணி வந்து நம்ம ஜவ்வரிசியில் ஊற வச்சுருக்கிறோம். அதனால் 1க்கு 6 நம்ம மெஷர்மெண்ட்டில் எதை எடுக்கிறோமோ 1 கப் ஜவ்வரிசின்னா 6 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ இந்த தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இறக்கி வச்சுக்கிற இந்த தண்ணியில் இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி இதில் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இப்படி நல்லா தொலைவி விட்டுடணும். தொலைவிட்டு ஒரு தட்டி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தோமா, இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஜவ்வரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். பொறப்பொறுப்பெலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். இப்போ இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதே ஜாரில் இருக்கிற ஜவ்வரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறேன். உங்களுக்கு ஜார் பெருசாக இருந்ததுன்னா 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதேமாதிரி எல்லா ஜவ்வரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா ஜவ்வரிசியும் அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இந்த மாவு கூட காஞ்சி மிளகாவை தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கிறேன். அதுலேருந்து 1 ஸ்பூனு. நீங்கள் பச்சை மிளகா இது கூட சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு. நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். சீரகத்துக்கு பதில் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். அவங்க விருப்பம் தான். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கிக்கலாம். இந்த ஜவ்வரிசி வத்தல் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. மாவு அரைக்க தேவையில்லை, கஞ்சி காய்ச்ச தேவையில்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடு இது. பாருங்கள், எல்லா மாவுலேயும் நல்லா கலக்கியாச்சு. நம்ம போட்ட மிளகாய் சீரகம் எல்லாம் வந்து எல்லா மாவுலேயும் கலந்து வர மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுடணும். இதான் கரெக்டான பக்குவம். வாங்க, இதை நம்ம வத்தல் போட்டுடலாம். இப்போது டேபிள் மேலே ஒரு மைக்கா ஷீட்டு அல்லதுன்னா ஒரு காட்டன் துணியை ஈரம் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி விரிச்சிட்டு வத்தல் விடலாம். இப்போது வத்தல் போகிறதுக்கு ஒரு மைக்கா ஷீட்டு இல்லைன்னா இந்தமாரி காட்டன் வெள்ளை துணியை ஒரு டேபிள் மேலே விரிச்சிக்கலாம். நம்ம வந்து வத்தல் ஒரே ஷேப்பாக வரணுமாக இந்த மாதிரி கண்ணாடி வலையில் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத எடுத்து வச்சுக்கணும். ஷேப் வேணான்றவங்க அப்படியே கரண்டிலே எடுத்து விட்டுக்கலாம். ஒரே மாதிரி வேணுன்றவங்க இந்த மாதிரி வலையில் வச்சு வத்தல் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்னதாக சட்னி கரண்டி மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்து இப்படி வலையில் விட வேண்டியது தான். கரெக்டாக அது முழுகிற அளவுக்கு.
இதே மாதிரி எல்லா வளையலும் ஊற்றிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்து நம்ம ஊற்றி வச்சுக்கிற வளையல் எடுத்து அடுத்த லைனுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மறுபடியும் எடுத்து வச்சுட்டு வத்தல் போட வேண்டியது. இதே மாதிரி எல்லா வத்தலும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். வத்தல் போட்டாச்சு. இந்த வத்தல் காயறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். வெயிலில் காய வச்சோமா ஒரே நாளில் காஞ்சிரும். நம்ம ஃபேன் காற்றுல காய வைக்கிறதுனால 3 நாள் ஆகும். காஞ்ச பிறகு பார்க்கலாம். வத்தல் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி இருக்கணும். இது எனக்கு காயறதுக்கு ஒரு 3 நாள் ஆச்சு. நீங்கள் வெயிலில் காய வைக்கிறதுனா ஒரே நாளில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஃபேன் காற்றுல காய்ஞ்சதுனால எனக்கு ஒரு 3 நாள் தேவைப்பட்டது. பாருங்கள் வத்தல் எப்படி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம கையில் இருக்கிற விரலே தெரியுது. இந்த வத்தலை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. வத்தல் போட்டு பொரிச்சு பார்க்கலாம். பாருங்கள் நம்ம எந்த சைஸில் போட்டால் எந்த சைஸில் பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வெள்ளை வெள்ளையர்னு பாருங்கள். வத்தல் பொரிச்சிட்டு வந்தாச்சு. நம்ம வத்தலை எடுத்து இது காஞ்சிது எந்த சைஸில் இருக்குது பாருங்கள். பொரிச்ச பிறகு எந்த சைஸில் இருக்குது பாருங்கள். நல்லா பொரிஞ்சு நல்லா மலர்ந்து வந்துருக்குது. இந்த வத்தல் செய்து ரொம்ப ஈஸிங்க. மாவு அரைச்சி கஞ்சி காய்ச்சி வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக செய்கிற ஒரு மெத்தடு தான் இது. பாருங்கள் பொரிச்ச பிறகு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த வத்தல் சாம்பார் சாதம், காரக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ஒரு சைடிஷ்ஷு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவானி அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.